இதில் ரெண்டு விஷயம் பற்றி தான் நம்ம இப்போ பேச வந்தோம். ஒன்று, டெஃபமேஷன் என்றால் என்ன, அந்த டெஃபமேஷன் போடுகின்ற தகுதி இந்த ஜூலி என்பவருக்கு இருக்கின்றதா. இரண்டாவது, இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்களே அது லீகலா இல்லை இல்லீகலா, இது ரெண்டு தான் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபமேஷன் போடுறதுக்கு இவங்க வந்திருக்காங்களே, இவங்களுக்கு டெஃபமேஷன் இவங்களால் போட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலி என்பவர் யாருன்னாக்கா ஒரு நர்சிங் படித்த ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட், ஏதோ நர்ஸாக இருந்திருக்காங்க போல இருக்குது. கொஞ்ச நாள் திருச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்சிங் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனாங்க, இது பண்ணுறாங்க. இவங்க உடனே என் மேலே அவதூறு போட்டிருக்காங்க. இப்போ போடுறது எடுத்துக்குவாங்களா அப்படின்னு சொன்னாக்கா, டெஃபமேஷன் என்றது மான நஷ்ட வழக்கு. மான நஷ்டம் அவருக்கு அடைஞ்சதுக்கான என்ன ஆதாரம் அவங்க கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்து தான் இந்த மான நஷ்ட வழக்கு பதிய முடியும். மான நஷ்ட வழக்கு எப்படின்னாக்கா, இப்போ முதலமைச்சரை அவர் அவதூறாக பேசுறதுக்கு விஜய் அவர் மேலே மான நஷ்ட வழக்கு போட முடியும். ஏன்னாக்கா விஜய் ஒரு டாப் ஸ்டாராக இருந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டராக இருக்கின்றார். ஒரு சீஃப் மினிஸ்டரை பற்றி பேசும்போது அவர் இந்த மாதிரி அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லி ஜூலி மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு விஜய் போட முடியும். ஜூலி அடுத்தவங்க மேலே போட முடியுமா மான நஷ்ட வழக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இது சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அவருடைய சொசைட்டியில் அவருடைய தகுதி என்ன, அவர் எந்த மாதிரி ஒரு ரோல் சொசைட்டியில் இருக்கின்றார், அவர் எவ்வளோ பிரபலமாக இருக்கின்றார், இதனால் அவதூறு பண்ணிட்டாங்கன்றதுனால அவருடைய பர்சனல் லைஃப் ப்ளஸ் சோஷியல் லைஃப் எப்படி பாதிக்கப்பட்டது, இதை பார்த்து தான் மான நஷ்ட வழக்கு எடுத்துக்க முடியும். ரியலி ஜூலி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனில் இன்வால்வ் ஆகியிருந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த பிரச்சனை வருது. நார்மலாக இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறது எப்போ வந்ததுனாக்கா, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 இந்த ஆக்டை கொண்டு வராங்க. ஏன் இந்த ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய உயிர்கள் ஆர்கன் கிடைக்காதனால போகுது. அதாவது லிவர் கிடைக்காம, கிட்னி கிடைக்காம, கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கிடைக்காம, இந்த மாதிரி நிறைய உயிர்கள் போயிட்டுருக்கு. அவங்கள தடுக்கணும். அதாவது இறந்த பிறகு அந்த உடலுக்கு எந்த இதுவும் இல்லை, நார்மலாக இறக்குறவங்கக்கிட்ட இருக்கின்ற அந்த ஆர்கனை எடுத்து ஆர்கன் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வச்சு அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவங்கள பழைக்க வைக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் யார்கிட்டையும் பைசா வாங்கக்கூடாது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் 100% கொடுப்பவரும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், வாங்குறவரும் ஃப்ரீயாக தான் வாங்கி பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் கொண்டு வந்தாங்க.